தமிழ் பாட புத்தகத்திலே சமச்சீர் பாட புத்தகத்திலே என்னுடைய மகன் படித்துக் கொண்டிருந்த போது ஒரு கேள்வியை பார்த்தேன். அதில் தமிழ் எழுத்துக்களிலே சீர்திருத்தம் செய்தவர் யார் என்று கேட்கும் பொழுது தந்தை பெரியார் என்று ஈரோடு ராமசாமி நாயக்கரை பற்றி பதிலை அதில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் என்று சொல்லி அவரை புகழ் பாடுவதற்காக நீங்கள் என்னவெல்லாம் போய் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். இளைஞர்களை குழந்தைகளுடைய மனதிலே நீங்கள் விஷத்தை விதைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னார் ராமசாமி நாயக்கர். தமிழன் காட்டுமிராண்டி என்று சொன்னார் ராமசாமி நாயக்கர். திருக்குறளை தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று சொன்னார் ராமசாமி நாயக்கர். சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் கொச்சைப்படுத்தி பேசினார் ராமசாமி நாயக்கர். தமிழ் மொழி ஒன்றுக்கும் உதவாத மொழி என்று மிகவும் கேவலமாக பேசியவர் ராமசாமி நாயக்கர். இவர் பெயரை கொண்டு நீங்கள் தமிழை வளர்த்தவர்கள் பெயரில் நீங்கள் வைத்தால் இது எந்த இடத்திலே கொண்டு உங்களை நாங்கள் சொல்வது? நீங்கள் இவ்வாறு இப்படி பேசுவது நீங்கள் ஏதோ ராமசாமி நாயக்கருக்கு நீங்கள் வெண்சாமரம் வீசுவது சரிதான். இப்படி சிறார்களுடைய மனதிலே நீங்கள் ராமசாமி நாயக்கரை பற்றிய ஒரு பதிவை நீங்கள் இப்படி பொய்யை சொல்லி நீங்கள் பதிவு, அதுவும் நீங்க வேற எதுக்காவது சொல்லிட்டு போங்க. தமிழை வளர்த்தார் என்று சொல்லி இப்படி ஈனத்தனமான கேள்வி நீங்கள் அங்கே பதிவிடுவதற்கு நீங்கள் வேறு ஏதாவது அரசாங்கம் செய்திருக்கலாம். நான் இந்த பதிவின் வாயிலாக தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தையும் அதை தயார் செய்த ஆசிரியர் பெருமக்களை வன்மையாக கண்டிக்கின்றேன். திராவிட அரசை எதிர்ப்பாக வன்மையாக கண்டிக்கின்றேன். தயவு செய்து தமிழை பெரியார் வளர்த்தார் என்று சொல்லி இனி எந்த பாட புத்தகத்திலும் இடம்பெறாமல் நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் இதற்காகவே தமிழ்நாட்டிலே தமிழர்களை ஒன்று திரட்டி நாங்கள் போராட்டம் செய்ய வேண்டியோம் என்பதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்.